கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வரும். இப்போ ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த சனி நகரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா கோச்சார கிரகங்களை நம்ம பார்த்தாகணும். ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் இல்லைனா ரேவாதி நட்சத்திரம் 2 நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருப்பார். அதாவது 2026 ஏப்ரல் மாதத்துலேருந்து சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு இருக்கு இல்லையா, அந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் 2027 ஏப்ரல் மாதம் வரைக்கும், பங்குனி மாதம் கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 2 நட்சத்திரத்தில் தான் சனி இருக்கிறாரு. இன்னொன்று குருவுடைய நகர்வுகள் வந்து 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ராகுக்கு எது கொஞ்சம் பயிற்சிகள் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு சனியோட வீட்டில் தான் இருப்பார் பயிற்சி. ஆனால் கூட இந்த கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட வீட்டிலேருந்து சந்திரன் வீட்டுக்கு போயிடுவார். இந்த கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். இதில் தசா புத்தி உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணும். தசா புத்தி என்னன்னாக்கா படிக்கிற காலகட்டத்திலேருந்து பார்ப்போம். 16 வயசுலேருந்து ஒரு 20-24 வயசு வரைக்கும் ராகு தசை என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 2 வருஷம் முன்ன பின்ன கூட வரலாம், உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கன்னிராசியில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது இந்த ராகு தசையில். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய 6 வருஷத்தில் தான் இருப்பீங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு வந்து சனி பார்க்கக்கூடிய இடத்துல, இப்போ மீனராசியில் இருக்காருன்னா 3ஆம் பார்வையாக ரிஷபத்தையும் 7ஆம் பார்வையாக கன்னிராசியும் இன்னொன்று 10ஆம் பார்வையாக தனுசையும் பார்ப்பார். இந்த இடத்துல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த ராகு தசைக்கு பின்னாடி வரக்கூடிய 6 வருஷம் இருக்கு இல்லையா, சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இதெல்லாம் இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்குது. படிப்பு ரீதியாக கொஞ்சம் தடை தாமதங்களை சந்திக்கலாம். அது கூட பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும்தானே தவிர மற்றபடி அந்த இடத்துல அந்த கிரகங்கள் இல்லைன்னாக்கா அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, நல்லாவே இருக்கும். முயற்சிகள் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸாம் எழுதினாலும் சரி வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். சிறப்பான ஒரு ஏற்றம் படிக்கிற காலகட்டத்தில். இப்போ 20 வயசுக்கு மேலே வேலை தேடக்கூடிய நபர்கள், புதுசாக வேலை தேடுறவங்கலாம் இருக்காங்க, நிறைய பேர் வேலை தேடிட்டு இருக்காங்க. 2024லேருந்தே அவங்களுக்கு வேலை அமையாமல் இருக்குது அப்படின்னா இப்போ அமையும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி கிடைக்கும். ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த காலகட்டங்களில் மாறும். நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். 24 வயசு வரைக்குமே எடுத்துக்கலாம். டோட்டலாக உங்களுக்கு நல்லா இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அந்த கடைசி காலத்தில் தசாபுத்தி மாறும்போது நடக்காது. அப்போது குரு தசையில் தான் உங்களுக்கு நடக்கும். குரு தசை, குரு புத்தி அது மாதிரி. அப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து தடையை கொடுக்கலாம். ஏன்னா எதிர்க்கு அஷ்டம சனி இருக்குது அப்படின்றதுனால. இப்போ வந்து தடை கொடுக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து நீங்கள் திருமணம் பண்ணலாம். ஒன்றும் வயசு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா திருமணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறதுக்கு பண்ணாமல் கஷ்டப்படலாம். நமக்கு கிரக அமைப்புகள் வந்து ஒரு சில பேருக்கு வந்து தசாபுத்தி பாதிச்சிருந்தா திருமணத்தை கூட வச்சுட்டு பிரச்சனையை கொடுத்துரும். எல்லாருக்குமே திருமணம் நடக்குதுன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த தசையும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த சுக்கிரன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகங்களும் ஒன்று கொண்டு மறையாமல், அதாவது உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு மறையாமல் இருந்தால் சிறப்பு. இப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. அருமையாக கூடி வந்துடும். திருமணமும் கூடி வரும். இல்லைனா அஷ்டம சனி கழித்து திருமணம் கூடி வரும். அப்படி தான் எடுத்துக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமண ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த ராசிக்கு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அதாவது கன்னி ராசிக்கு வந்து குரு தசை நன்மை செய்யாது. ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். குரு வந்து உச்சமாக வரார் இந்த ஆண்டில், பரவாயில்ல ஓரளவுக்கு. இன்னொன்று 7ஆம் இடத்தையே குரு பார்க்கறது, இதெல்லாம் பரவாயில்ல. அவர் வீட்டை அவர் பார்க்கறது வந்து சிறப்பு. சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்தாலும் கண்டக சனியாக இருந்தாலும் கண்டக சனிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லை, அதாவது அவயோக தசை தான், இது அவயோக தசை தான் இல்லைன்னு சொல்லலை. இந்த அவயோக தசையை 3, 6, 10, 11 இருந்து பண்ணிச்சுன்னா அந்த குரு தசைங்கிறது முதல் 10 வருஷம் நன்மை செஞ்சிடும். பின்னாடி 6 வருஷம் அப்படிங்கிறது விதிவிலக்கு உண்டு. அந்த 10 வருஷமும் அந்த குரு தசை ஆரம்பித்த பிறகு எனக்கு சரியில்லை அப்படின்னாக்கா தசையே சரியில்லை அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து தசை பண்ணுறது, இந்த குரு பகவான் தசை வந்து ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்வையில் மாட்டுறது, இது மாதிரி நெகட்டிவான கிரகங்களோட, அதாவது யோகம் செய்யாத கிரகங்களோட மாட்டியிருந்தால் இந்த குரு பகவான் அப்போ ஆரம்பத்திலே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் சனி வந்து 6ஆம் இடத்துல வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பார். 6, 7, 8 தசையை நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன், மறைமுக சுப தொடர்புலாம் உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்காது. சனி வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்.
7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறது மட்டும் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்துவார், ஸ்லோ பண்ணி விடுவார். எதை எடுத்தாலும் சரி கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும் இந்த சனி பகவான். அவ்வளோதானே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள். ஏன்னா வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் இந்த குரு பகவான். இவர் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தான்னு வச்சிங்களேன், 24 வேலை பிரச்சனை இருக்கும். 25 கூட வேலை போயிருக்கலாம். 25 எண்டில் கிட்டத்தட்ட 24 25 எண்டு வரைக்கும் நான் சொல்கிறேன். புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி இருந்தார் அந்த டைம் வரைக்கும். ஏன்னா வக்கரமாகி வக்கர நிவர்த்தியாகி அதே நட்சத்திரத்தில் தான் இருந்தார் அந்த நகர்வுகள். அப்போ 24 வேலை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி 25 வேலை போயிருக்கலாம், 24 வேலை போயிருக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல வேலை வாய்ப்பு அமையாமல் இருக்கலாம். இப்போ வேலை வாய்ப்பு அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் பார்த்தவங்க கிட்ட சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி வரும்போது உங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை ப்ராப்ளம் தீரும். ஏன்னா புரட்டாதியில் போச்சுனாக்கா உத்திரட்டாதி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த நட்சத்திராதிபதி சனி யோகாதிபதி அவர். இப்போ வேலை நல்லாயிருக்கும், வேலை கிடைக்கும், வேலையில் வந்து நல்ல ஒரு உயர் பதவி. அது மாதிரி அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி. நிறைய பேர் வந்து பதவி கிடைக்காம இருப்பாங்க இல்லையா, உயர் பதவி கிடைக்காம இருக்கலாம், ப்ரொமோஷனே இல்லை, அப்படியே வளர்ச்சி இல்லாமல் இருக்குது சார் அப்படின்னா திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும் அந்த டைமுங்கிறது. இது மாதிரி 5ஆம் அதிபதியோட புத்தியில் சனி பகவான் வரும்போது இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள். இன்னொன்று ராசியாதிபதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, புதன், அந்த நட்சத்திரத்தில் வரும்போதும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இந்த குருதசை அப்படிங்கிறது என்னென்னா, நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா சனி எடுத்துப்பார், டோட்டலாக நல்ல பலன்களை கொடுத்துருவார். கெடுவலன் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சனி எடுத்துப்பார் டோட்டலாக. இந்த 6 7 8 இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நெருக்கடிகள் கொஞ்சம் வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, ஓகே போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போயிடுங்க வீட்டில். மற்றபடி இடம், ஒரு இடம் விற்காமல் இருக்குன்னா விற்கும், ஒரு இடம் வாங்காமல் இருக்கிறீங்கனாக்கா வாங்கலாம். இந்த டைமில் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஒரு பிளான் வச்சுருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே இப்போ சொத்து சம்மந்தமான லாபத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுறது நல்லது. ஏன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து நல்லா போதுனால கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள் இந்த குரு தசைங்கிறது. ஏன்னா யோக தசை கிடையாது, இது மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா நல்லபடியாக போக வைக்கும். 6 7 8 சனி வரும்போது இப்போ கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா 6ஆம் அதிபதி இல்லையா சனி பகவான், அதில் வந்து கடனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். இல்லைனா ஒரு மணி லாக் பண்ண வைப்பார். அதன் மூலிமா வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வருமானத்தை கம்மி பண்ணிவிடும். எல்லாம் குருதசையில் கொஞ்சம் பார்த்துக்கணும், உஷாராக தொழில் பண்ணுறது நல்லது. இந்த குருதசையில் இருக்கிறவங்க திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். திருமணம் கொடுத்துரும் கண்டிப்பாக குருதசையில் கொடுத்துறவங்களுக்கு. திருமணம் சார்ந்து நெருக்கடிகள் இருந்தாலும் அதை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அனுசரித்து போகிறது நல்லது. 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த கன்னிராசிக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை அப்படின்னாக்கா, ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சில பேருக்கு வந்து சனி தசை ஆரம்பித்ததுலேருந்தே பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லை, அதாவது ஒன்று நீசமாக இருப்பார், இல்லை வக்கரமாக இருப்பார், இல்லை ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருப்பார், அப்படி இல்லைனாக்கா லக்னத்துக்கு அவயோகராக வந்து மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். இது மாதிரி நிறைய இருக்கும். அதனால் வந்து ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து உங்களுக்கு சனி மறைவில் இருக்கும் கோச்சார ரீதியாக. அப்போ வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். சனி தசைங்கிறது அப்போத்துலேருந்தே பிரச்சனையில் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். அப்படி இல்லை நான் ஆரம்பித்து 10 வருஷமாக நல்லா இருக்குது சார், 10 வருஷமாக நல்லபடியாக போயிட்டுருக்கேன், இப்போ தான் சமீபத்தில் தான் 2023 தான் கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சுது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். முதல் 10 வருஷம் நல்லா இருந்ததுன்னா பின்னாடி 9 வருஷம் கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் கன்னிராசிக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதுவுமே வந்து நன்மை செய்யாது. அதாவது பின்னாடி 9 வருஷத்தில் சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி வரைக்கும் அவங்க பக்கம் சேர்ந்துருவாங்க. ஃபுல்லாகவே அந்த டீமுக்குள்ளே வந்துடும். எல்லாமே டோட்டலாக அந்த 9 வருஷம் இருக்குது இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி பார்வையில் மாட்டினாலோ இல்லை சனி நகரக்கூடிய இடங்களில் மாட்டினாலோ, இது வந்து இன்னொன்று வந்து லக்ன அப்படி இல்லைனாக்கா ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். நன்மை செய்யாத அமைப்பில் நன்மை செய்யாத நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா இந்த சனி தசை பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தில் கேரண்டி கிடையாது. இதே வேறு லக்னமாக இருந்து இந்த நட்பு கிரக லக்னம் வந்தால் இப்படி தான். இதுக்கு பகை கிரக லக்னமாக இப்போ சூரிய சந்திர லக்னம் இல்லைனா செவ்வாய் லக்னம் இது மாதிரி வந்துட்டிங்கனாக்கா, அதாவது மாற்று லக்னம், இதில் பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் ஓரளவுக்கு ஆவரேஜாக போகும். அது கூட பெருசாக நன்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்படியும் கடனை அப்படி இப்படி ஏதாவது கொடுக்கும், பிஸ்னஸில் கொஞ்சம் லாக் பண்ணோம். அது மாதிரி 6ஆம் அதிபதி இல்லையா, அவருக்கு உண்டாந்து கொடுக்கும். வேலையே செய்யலை, வீட்டில் இருக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன்னாக்கா உடல்நலம் பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு டிசீஸ் கொடுத்துனே இருக்கும், மருத்துவ செலவு வச்சுனே இருக்கும். சும்மா இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை கொடுக்கும், எதிர்ப்புகளை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா பெருசாக வராது இந்த சனி மகாதசையில்.
வேலையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு அந்த ப்ரொமோஷன், வேறு வேலை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் இடம் மாற்றங்கள் மூலிமா ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் இந்த சனி தசையில் நடக்கும். 60 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் தசை அப்படிங்கிறது 60 வயசுக்கு மேலே வருது அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை. ஏன்னா 10ஆம் அதிபதி ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் வக்கரமாக இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை. உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால், இல்லை மறைவு ஸ்தானங்கள் இருந்தால், இல்லை லக்னத்துக்கு 4ஆம் இடமோ 10ஆம் இடமோ சம்மந்தப்பட்டால், இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதியில் இருக்கார், அடுத்து வந்து ரேவதியில் போவார். இப்போ ரேவதியில் இருக்கும்போது, ரேவதி நட்சத்திரத்தில் சனி இருக்கும்போது, இப்போ புதன் வக்கரமாக இருக்காருன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் அந்த டைமுங்கிறது. இல்லை சனி பார்வையில் மாட்டினாலும் பிரச்சனைகள் கொடுக்கும். இது மாதிரி இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில்னாக்கா. இப்போ தொழில் செய்கிறீங்களா, தொழிலில் கொஞ்சம் உஷாராக இருங்க. வேலை செய்கிறீங்களா, வேலையில் வந்து எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம், நல்லபடியாக வேலை பார்த்துன்னு இருங்க. வேலை நல்லா பிரச்சனை வராது, வேலை நல்லபடியாக போகும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது கொஞ்சம் தடை தாமதங்களோடு நடக்கும். அது மட்டும்தான். கடன் வாங்குறது கொடுக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில். ஏன்னா இந்த டைம் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது புதன் வக்கரமாக இருந்தால் மட்டும்தான். இன்னொன்று, ராசிக்கு மறைவு ஸ்தானத்துலேருந்து தசை பண்ணாலும் இப்படி தான். ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார் புதன். ஓகே, உங்களுக்கு சிறப்பாக போகும். புதன் தசையை பற்றி இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை. வாரிசுகள் வந்து வேலை கிடைக்கிறது, சுப விசேஷம் நடக்கிறது, வீடு கட்டுறது, வீட்டில் வந்து நிறைய ஒரு நல்ல பலன்கள், சுப விரயங்கள், இது மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அது கட்டலாம். இப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா சனி வந்து நேரடியாக ராசி பார்க்குறார். இந்த ராசியில் செவ்வாய் இருந்தால், இல்லை யோக கிரகங்கள் இந்த ராசியில் இருந்தார்னு வச்சுக்கலாம். இப்போ 7ஆம் பார்வையில் சனியோட பார்வைப்படுது இல்லையா, அந்த யோக கிரகம் என்ன காரகத்துவமோ அது சம்மந்தமாக யோகத்தை கொடுக்கும். அதாவது செவ்வாய் இருந்தால், செவ்வாய் வந்து யோகாதிபதி கிடையாது, இருந்தாலும் அவரோட வீட்டுக்கு இவர் மறைஞ்சார் இல்லையா, ஒரு வீடு கட்டுறது, இல்லை பணம் லாக் ஆகிருக்குல்ல அந்த பணம் வர்றது, அது மாதிரி ஒரு இடம் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அது மாதிரி இதுமேலே ஒரு நல்ல ஒரு பலன்கள் உண்டு. இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து நல்லாவே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ செவ்வாய் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். இப்போ இடம் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் தீரும். இப்போ வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கட்டலாம். உங்களுக்கு அந்த ஒரு பிராப்தத்தை இந்த சனி பகவான் கொடுத்துரும். குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது நிறைய விரயங்களை அதிகமாக கொடுக்கும், அதை பார்த்துக்கணும் மெயினாக. அதாவது மனைவிக்கோ இல்லை கணவருக்கோ உடல்நலம் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அப்பப்போ வந்து மருத்துவ செலவுகள் எடுக்கிற மாதிரி அது மாதிரிலாம் எதனா கொடுக்கலாம், அது வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். உடல்நிலை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 77 வயசுக்கு மேலே 84 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு செவ்வாயோட வீட்டில் இருந்தால் மட்டுமே நீங்கள் என்ன நிலவரத்தில் இருக்கிறீங்களோ, இப்போ தொழில் பண்ணுறீங்களா தொழிலில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ வேலையில் இருக்கிறீங்களா வேலையில் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வேலை பண்ணுறது நல்லது. மற்றபடி நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடல் நலத்தை பார்த்துங்க, உணவு பழக்க வழக்கங்களை பார்த்துங்க. மற்றபடி வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ மருத்துவ செலவுகள் இருக்கா, அது குறையும். உடல்நலம் பிரச்சனை இருக்கா, அது குறையும். கடன் பிரச்சனை இருக்கா, அது தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இந்த ஆண்டில் கண்டிப்பாக நடக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில், அதாவது இந்த ஒரு வருட காலத்துக்கு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நன்றி.